படம் வந்து ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. லைக் அபிஷன்ஜீவிக்கான டெபியூட் ஃபிலிம் தான் இது வந்து. அவருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிம்னு சொல்லலாம். ஹீரோனா இருக்கட்டும், ஹீரோவா இருக்கட்டும், சைட் ஆக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாமே நேச்சுரலா கியூட்டா இருந்துச்சு. ஆல்சோ நல்ல ஒரு டேக் அவே இருக்கு. இந்த மாதிரி லைக் மூவ் ஆன் ஆகணும், லைக் பாஸ்டாவே விட்டுட்டு அடுத்து மூவ் ஆன் ஆகிட்டு லைக் லைஃப்பை என்ஜாய் பண்ண கற்றுக்கணும் அப்படிங்கிறது. ஆடியன்ஸ் வந்து எந்த ஆடியன்ஸ்னு பார்க்கலாம். லைக் ஓவர் ரொமான்ஸ் கிடையாது, ஓவர் எமோஷனல் கிடையாது, ஹியூமர் சென்ஸ் கரெக்டாக இருக்கனால நீங்கள் குழந்தை கூட வந்து பார்க்குறது தான் இருக்குது. லைக் சிரிச்சுட்டு போவாங்க அவ்வளோதான். அந்த மாதிரி தான் ஒரு ஃபிலிம். ஸோ ஓவரால் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதான் சொல்கிறேன், லைக் காமெடி ஆக்டர்ஸ்ன்னு தனியாக வந்து தேவை. அபிஷன் இட்ஸ் ஆஸ் அ கிரேட் ஹியூமர் சென்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. எல்லாமே வந்து லைக் ஓவராலாக ஃபிலிம் வாஸ் குட். ஐ வுட் ரேட் 9. மியூசிக்குமே வந்து தனியாக தெரியல. மியூசிக், ஹியூமன் சென்ஸ், எமோஷனல் அதெல்லாமே சேர்ந்து ஒரு படமாக தெரிஞ்சு. மியூசிக் வந்து தனியாக இந்த மாதிரி எல்லா சீன்ஸோட இருந்ததுனால இட் வாஸ் அப்படியே மர்ஜ் ஆகி அழகாக. அஃப்கோர்ஸ் எல்லா சீனுமே கரெக்டாக மாதிரி தான் இருந்துச்சு. அது பாஸ் அந்த ஸ்கூல் சீன்லாம் பார்க்கும்போது இட் கனெக்ட். லவ் இருக்கோ இல்லையோ அது வந்து எல்லா சீன்ஸுமே வந்து ஒரு கொஞ்சமாவது கனெக்ட் எல்லாத்துக்குமே பண்ணணும் நினைக்கிறேன்.